நேராக நாம் திருப்பிக் கொள்வோம், எடுத்துக்கொள்வோம். வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்க. இந்த மாதம் தேவன் நமக்கு கொடுத்ததான வாக்குத்தத்த வசனம் சங்கீதம் 97வது சங்கீதம் 10வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. சங்கீதம் 97வது சங்கீதம் 10வது வசனம். கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே, தீமையை வெறுத்து விடுங்கள், காப்பாற்றி துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை தப்புவிக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நாம் மகிமைப்படும்படியாக நாம் இந்த வசனத்தை இந்த வாரத்திலே இந்த மாதம் முழுவதும் தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வசனம் சொல்லுகிறது, கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே. அல்லேலூயா. கொடுக்கப்பட்ட வார்த்தை ஆண்டவர் எழுதியிருக்கிறதான இந்த வசனம் இது யாருக்கு என்றால் கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களுக்கு. ஆமென். கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களுக்கு கர்த்தர் இவ்விதமான ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். ஆண்டவர் விரும்புவது கர்த்தரில் நான் என்ன பண்ணணும்? அன்பு கூறணும். அப்ப நம்ம யோசிக்கணும், நான் அவரை நேசிக்கின்றேனா? உன்னுடைய தனிப்பட்ட முறையில பார்க்கணும், நான் அவர் மீது அன்பா இருக்கிறேனா? அவரை நான் ஏற்றுக்கொண்டுட்டேன், சரி, இயேசு மெய்யான தெய்வம் என்று நான் ஏற்றுக்கிட்டேன், அவர் தான் என்ன உண்டாக்குனவர் ஏற்றுக்கிட்டேன், சரி, அவர் தான் உண்மையான தெய்வம், இயேசுவே மெய்யான தெய்வம், ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், சரி. ஆண்டவர் என்ன சொல்ற? நீ என்ன நேசிக்கிறாயா? நான் அவரை நேசிக்கிறேனா? நான் ஏன் அவரை நேசிக்கணும்? ஏன்னா எனக்காக அவர் என்ன பண்ணிருக்கிறார்? அடிபட்டு இருக்கிறார், காயப்பட்டு இருக்கிறார், மரித்து இருக்கிறார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இருக்கிறார், எனக்காக பரிந்துரை பேசுகிறார். அல்லேலூயா. எல்லாம் கவனிங்க, வசனத்தோடு என்ன பண்ணுங்க, டிராவல் பண்ணுவோம். அப்ப எனக்காக எல்லாம் செய்திருக்கிறார். என் பாவத்துக்காக அவர் மரித்து இருக்கிறார். நான் அடிக்கப்பட வேண்டிய இடத்துல எனக்கு பதிலாக வேற ஒருத்தர் என்ன பண்ணிருக்கிறார்? அடிபட்டு இருக்கிறார். எனக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். இப்படி எனக்காக நிறைய காரியங்களை செய்திருக்கிறார். இன்றும் எனக்காக என்ன பண்றார்? எனக்குள்ள அவர் ஜீவிக்கிறார். ஆமென். அவரை நான் நேசிக்கிறேன் என்றால் நான் அவருக்கு பிரியமானதை செய்வேன். ஆமென். நீங்க என்ன நேசிக்கிறீங்க அப்படின்னா எப்படி எல்லாம் செய்வீங்க? எனக்கு பிரியமானதை நீங்க செய்வீங்க. நான் உங்களை நேசிக்கிறேன்னா உங்களுக்கு பிரியமானதை நான் என்ன பண்ணணும்? செய்யணும். அப்போ உங்க வீட்டுல இருக்கிறவங்க, உங்க உறவினர்கள், உங்க சொந்தக்காரர்கள், உங்க நண்பர்கள், யாராயினும் ஒருவர் அவர்களை நீங்கள் நேசிக்கிறீர்கள் என்றால் அவர்களுக்கு பிரியமானது நீங்க என்ன பண்ணணும்னா செய்யணும். அப்படிதானே? அவங்களுக்கு பிரியமில்லாததை செஞ்சீங்கன்னா நீங்க அவங்களை உண்மையா நேசிக்கலன்னு அர்த்தம். அல்லேலூயா. அடுத்த நாட்கள்ல கூட ஒரு பிள்ளை சொல்லிட்டு இருந்தது, திருமணமாகி போன பிறகும் எங்க அம்மா என்ன படிக்க வச்சாங்க, எங்க அப்பா என்ன படிக்க வச்சாங்கன்னு சொல்லி வேலை செஞ்சு அங்கிருந்து என்ன பண்ணுது? சம்பளத்தை பாதி பணத்தை வீட்டுக்கு கொடுக்குது. அவங்க வீட்டுக்காரர் ஏதோ அனுமதிச்சுட்டாரு, சோத்திரம். அப்ப என்னன்னா, நான் அவங்களை நேசிக்கிறபடினால அவங்களுக்கு பிரியமானதை நான் என்ன பண்ணுவேன்? செய்வேன். நான் அவங்களை நேசிக்கிறேன்னா அவங்களுக்கு பிரியம் இல்லாததை நான் என்ன பண்ணுவேன்? செய்வேன். அப்ப எது தேவனுக்கு பிரியம்? இது நம்ம யோசிக்கணும். அப்ப எதுதான் கர்த்தருக்கு பிரியம்? எடுத்து வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 21வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிப்போம். அவர்கள் போஜன பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா? அதற்கு அவன் ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றார். அவர் என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். அல்லேலூயா. ஆண்டவர் சீமோன் பேதுருவை கேட்டபடிதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் உங்களை என்ன பண்ணியிருக்கிறேன்? கேட்டிருக்கிறேன். என்னன்னா, நீங்க ஆண்டவரை நேசிக்கிறீங்களா? ஆண்டவரை பேதுருவை கேட்கும்போது பேதுரு சொல்ற, ஆம் ஆண்டவரே, உண்மை நான் நேசிக்கிறேன். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை கேட்கிறார், நீங்க நேசிக்கிறீங்களான்னு கேட்டீங்கன்னா, எஸ், நான் ஆண்டவரை நேசிக்கிறேன் அப்படின்னும் போது ஆண்டவர் உங்களுக்கு சபைக்கு எடுத்து உரைக்கிறதாவது, என்னை நீ நேசிப்பாய் என்றால் என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. அல்லேலூயா. அல்லேலூயா. நான் ஆண்டவரை நேசிப்பேன்னா ஆட்டுக்குட்டியை நான் என்ன பண்ணணும்? மேய்க்கணும். ஆட்டுக்குட்டி மேய்க்கிறதுனா ஏதோ ரோட்ல போற ஆடை என்ன பண்றது இல்லை, மேய்க்கிறது இல்லை. ஆட்டுக்குட்டி என்றால் கர்த்தரை அறியாத கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கட்டும் அல்லது
அல்லது புதிதாக கர்த்தரை அறிந்தவர்களா இருக்கட்டும், அவங்களை நான் என்ன பண்ணணுமா? மேய்க்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப நான் ஆண்டவரை நான் நேசிக்கிறேன் அப்படின்னா நான் ஆட்டுக்குட்டியை நான் என்ன பண்ணணும்? மேய்க்கணும். சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ஊழியம் செய்யணும். அல்லேலூயா. என்ன செய்யணும்? ஊழியம் செய்யணும். நீ என்ன நேசிக்கிறாய், சரி. நீ என் மேல அன்பா இருக்கிறாய், சரி. என்ன செய்? நீ ஆட்டுக்குட்டியை மேய். ஆட்டுக்குட்டினா ரட்சிக்கப்படாதவன் அல்லது இப்பதான் ரட்சிக்கப்பட்டவன். அப்ப அவனுக்கு என்ன பண்ணணும்? நீ மேய்க்கணும்பா. அவனுக்கு எதை சொல்லணுமோ அதை நீ என்ன பண்ணணும்? சொல்லணும். எப்படி போனா நீ உன் உயிரை காப்பாற்றி கொள்ளலாம்னு சொல்லி அந்த ஆட்டுக்குட்டிக்கு யார் சொல்லி கொடுக்கணும்னா கர்த்தரை நேசிக்கிற கர்த்தருடைய பிள்ளை சொல்லி கொடுக்கணும். உங்க கூட தான் இருக்கிறாங்க, தப்பான வழிக்கு போயிட்டு இருக்காங்க, அவங்க விழுந்துட்டு இருக்கிறாங்க, கீழே பாதாளத்துக்கு நேரம் போயிட்டு இருக்கிறாங்கன்னா ஆட்டுக்குட்டி போதேன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுக்காம இருக்க கூடாது. நாம யாரா? நீ என்ன நேசிச்சாய்னா என் ஆட்டுக்குட்டியை நீ மேய்ப்பா. ஆமென். அப்ப நான் ஆண்டவரை நேசிக்கிறேனா? எஸ், நான் ஆண்டவரை நேசிக்கிறேன். அப்ப ஏன் ஆட்டுக்குட்டியை மேய்ப்பதில்லை? கர்த்தரை அறியாதவனை நாம் சந்திக்கிறோம், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யறவங்களை நாம் பார்க்கிறோம். அப்படி பார்க்கும் பொழுதும் அவர்களிடத்தில் என்ன பண்றதில்லை? கர்த்தரை பற்றி சொல்லுவதில்லை, அவர்களை சரியான வழியில கொண்டு வந்து சேர்ப்பதில்லை. அல்லேலூயா. இந்த ஆட்டுக்குட்டிக்கு ஆடுகளுக்கே பெரிய பிரச்சனை ஒண்ணு இருக்கான். ஒரு ஆடு பள்ளத்துல விழுந்துச்சுன்னா மொத்தவன எங்க போகுமா? அந்த பள்ளத்துல விழுந்து எதுதான் போகுமா? அதுக்கு பழகுமா? முன்னாடி போறதுக்கு பின்னாடியே ஃபாலோ பண்ணுவோம். இந்த ஆடு பார்த்தீங்கன்னா அதே போல மேல என்ன பண்ணாது? பார்க்காது. எப்பவுமே இப்படிதான் பார்க்கணும். அப்ப என்னன்னா சீக்கிரத்துல என்ன பண்ணோம் அப்படின்னா எதிராளி வருது கூட யாருக்கு தெரியாது, ஆட்டுக்குட்டிக்கு தெரியாது. சீக்கிரத்துல ஆட்டுக்குட்டி என்ன பண்ணுமோ? மாட்டிக்கும். யார்கிட்ட? எதிராளி கிட்ட. சோத்திரம். எதிராளி கிட்ட என்ன பண்ற? ஆட்டுக்குட்டி மாட்டிக்கும். அதுக்காக இந்த ஆட்டுக்குட்டியும் சரி இந்த ஆடையும் சரி மேய்க்கிறதுக்கு தான் ஆண்டவர் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. ஏன் தெரிந்து கொண்டார் என்றால், ஏன் நம்மளை ரட்சித்திருக்கிறார் என்றால், நான் மட்டும் ரட்சிக்கப்பட்டு நான் மட்டும் பரலோகம் போறதுக்காக இல்ல. நீ என்னை நேசிக்கிறாய் என்றால் நீ என் ஆட்டுக்குட்டிகளை என்ன பண்ணணும்? மேய்க்க ஆரம்பிக்க வேண்டும். என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பது என்பது கஷ்டம்தான். ஆடை மேய்க்கிறது கஷ்டம்னா ஆட்டுக்குட்டி மேய்க்கிறது ரொம்ப கஷ்டம். அது கரெக்டா போகாது. எல்லாம் ஒரு இடத்துல போயிருந்தா அது ஒரு விதமா போகும். அதனால இங்க பேதுரு பார்த்து சொல்றாரு, நீ ஆட்டுக்குட்டியை மேய்ப்பாயாக. அப்ப நான் ஆண்டவருக்காக எதனா என்ன பண்ணியாகணும்? செய்யணும். சொல்லுங்க பார்ப்போம். உங்களால தேவனுக்கு செய்யப்படுகிற ஊழியம் என்ன? ஒரு மாதத்தில், 2 மாதத்துல, ஒரு வாரம் நான் ஆண்டவருக்காக என்ன ஊழியம் செய்யறேன்? ஆனா நம்ம என்ன பண்றோம்? ஆண்டவரை நான் நேசிக்கிறேன். நல்லது. ஆண்டவர் என்ன நேசித்தினா யாரை மேய்ப்பியப்பா? என் ஆடு எத்தனை ஆடு வழி தப்பி போயிட்டு இருக்கு, இதெல்லாம் உன் கண்ணு முன்னாடி நீ பார்த்துட்டு இருக்கிறியே. ஆடு எங்க போகுது? உன் கண்ணு முன்னாடியே தப்பான வழிக்கு போகுது. அதெல்லாம் பார்த்துட்டு நீ சும்மா இருக்கிறியே. என் ஆட்டுக்குட்டியை உன்னால மேய்க்க முடியாதா? நீ என்னை நேசிப்பாயானா என் ஆட்டுக்குட்டி என்ன பண்ண? நீ மேய்க்கணும். எனக்காக நீ ஒரு ஊழியம் செய்ய முடியாதா? எனக்காக நீ என்ன செய்யணும்? நம்ம சொல்றோம் ஆண்டவர் எனக்காக ஏதாவது செய்யணும், ஆண்டவர் செய்யணும், ஆண்டவர் செய்யணும். ஓகே, ஆண்டவர் செய்வாரு. எப்பவுமே ஆண்டவர் மாத்திரம் செய்யணும்னு நினைக்கிறோமே, நம்ம என்னைக்காச்சும் ஆண்டவருக்கு செய்யணும்னு நினைக்கிறோமா? இது மனித குலத்துல இந்த பிரச்சனை எல்லா மனிதர்களுக்கும் இருக்கு. என்னன்னா அடுத்தவங்க எனக்கு உதவி செய்யணும். யாரு? அடுத்தவங்க எனக்கு உதவி செய்யணும். நான் அடுத்தவங்களுக்கு என்ன பண்ண மாட்டேன்? உதவி செய்ய மாட்டேன். அடுத்தவங்க என்ன விசாரிக்கணும், ஆனா நான் என்ன பண்ண மாட்டேன்? அடுத்தவங்களை விசாரிக்க மாட்டேன். அடுத்தவங்க என் தேவையை சந்திக்கணும், ஆனா நான் என்ன பண்ண மாட்டேன்? அடுத்தவன் தேவையை சந்திக்க மாட்டேன். எனக்கு தெரிந்த ஒரு நபர் சொல்லுவார், கொடுங்க ஆண்டவருக்கு இதை செய்யுங்க, ஆண்டவருக்கு அதை செய்யுங்க எல்லாம் சொல்லுவாரு. அவர் கூட இருக்கிறவங்களுக்கு அவர் என்ன பண்ண மாட்டாருன்னா ஒண்ணு கூட செஞ்சதில்லை. என்ன செஞ்சதில்லை? ஒண்ணு கூட செஞ்சதில்லை. ஒரு விசாரிச்சது கூட இல்லை. அப்ப யோசிச்சு பார்க்கணும், உங்களை ஆசீர்வதித்ததற்கு எதற்கு? உங்களை ஆண்டவர் அழைத்தது எதற்கு? அப்ப நான் மற்றவங்களுக்கு கூட என்ன பண்றது இல்ல, நான் எனக்கு வரணும்னு நினைக்கிறேன் தவிர மற்றவங்களுக்கு கொடுக்கணுன்றவர் என்ன பண்ணல. எனக்கு இல்லையே. எனக்கு யாராவது செத்துருவாங்களா? தனக்கு 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 இல்ல. நான் மற்ற
மற்றவங்களுக்கு செய்யணும். ரொம்ப நினைக்கலாம், என்கிட்ட ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு நினைப்போம். செய்யறதுக்கு ஒண்ணுமே இல்லை. அப்படியே உங்களை கையை பார்த்துக்கோங்க, என் கையில ஒண்ணுமே இல்லையான்ட்டு உங்களை நீங்க பார்த்துக்கோங்க. போற ரோட்ல போயிட்டு இருக்க ஒரு பிச்சைக்காரன், அவன்கிட்ட உங்களுக்கு கொடுக்கறதுக்கு 2 ரூபாய் இல்லையா? நான் கேட்கறேன், பிராக்டிக்கலா யோசிச்சு பார்ப்போம். 2 ரூபாய் கூட இல்லையா? இருக்கு. அதை ஏன் அவனுக்கு கொடுக்கணும்? அவனுக்கு பிலாசபி பேசுவோம். யாருக்கு? பிச்சைக்காரன். அவன் பாரு, அவன் இப்படி இருக்கிறான், அவன் அப்படி இருக்கிறான், அவன் தட்டில் பாரு, அவன் கையில் இவ்வளோ காசு இருக்கு, அவ்வளோ காசு இருக்கு. உனக்கு ஏன் 2 ரூபாய் கொடுக்கும்? 2 ரூபாய் கொடுக்கறதுக்கு 2000 முறை யோசிச்சோம் அப்படின்னா நமக்கு மற்றவங்க எப்படி கொடுப்பாங்க? யோசிச்சு பார்க்கணும்ல. அப்ப ஆண்டவர் விஷயத்துல கர்த்தர் எனக்கு உதவி செய்யணும், கர்த்தர் என் வாழ்க்கையை உயர்த்தணும், கர்த்தர் என்னுடைய பேரை பெருக செய்யணும், என் நாமத்தை மகிமைப்படுத்தணும், இதெல்லாம் ரைட்டு. எதிர்பார்க்கிறோம்ல, ஆண்டவர் நம்மளை உயர்த்தணும்னு எதிர்பார்க்கிறோம்ல. ஆண்டவரை நான் உயர்த்தணும்னு என்னைக்கு எதிர்பார்க்க போகிறோம்? அப்ப ஆண்டவர் இடத்துல அப்போ நான் சொல்றேன், ரொம்ப நான் சொல்றேன், நான் ஜெபிக்கிறேன், நான் வேத வாசிக்கிறேன், நான் ஆலயத்துக்கு கரெக்டா வரேன், எல்லாம் சரி. இதெல்லாம் எதுக்கு? நீங்க ஜெபிச்சாதான் உங்க வாழ்க்கையில அற்புதம் என்ன பண்ண நடக்க ஆரம்பிக்கும். நீங்க ஜெபிக்க ஜெபிக்க ஆண்டவர் சமூகத்துல கிட்டி சேருவீங்க. வேத வாசினா யாருக்கு நல்லது? நீங்க பரலோக ராஜ்யத்துக்கு போற வழிக்கு வேதத்தை வாசிதான் ஆகணும். நீங்க சபைக்கு வரீங்க, நீங்க நல்லா இருக்கிறதுக்கு சபைக்கு வந்துதான் ஆகணும். எல்லாமே என்ன அப்படின்னா அதுல ஒரு சுயநலம் உள்ளது. ஆனால் ஊழியம் என்பது சுயநலம் மற்றது. ஆமென். ஆண்டவர் நேசிக்கிறேன், நேசிக்கிறாயா? அந்த அன்பு என்னன்னா அகாப்பே அன்புன்னு சொல்லுவாங்க. என்ன அன்பு? அகாப்பே அன்பா. அப்படின்னா நிபந்தனையற்ற அன்பு. சோ நீ எனக்கு செய்யறதுனால இல்லப்பா, நான் உன்னை நேசிக்கிறேன். அவர் என்ன எதிர்பார்க்கிறாங்க? நீ என்ன நேசிக்கிறியா? இப்ப இங்கதான ஃபால்ட். நான் சொல்றது விளங்குதா? ஃபால்ட் இங்க என்னன்னா, நான் அவரை நேசிக்கிறேன்னு சொல்றேன், ஜெபிக்கிறேன், வேத வாசிக்கிறேன், ஆலயத்துக்கு வரேன், எல்லாவற்றிலும் ஆண்டவரை நான் கனம் பண்றேன், எல்லாம் ஆலிஸ் ஓகே. ஆனா அவருக்கு செய்கிற ஊழியனை பார்க்கும் பொழுது என்னுடைய ஊழியம் எங்க இருக்கு? நான் ஆட்டுக்குட்டியை நான் மேய்க்கிறேனா இல்லையா? இல்லையா? அப்ப என்ன, நான் ஆட்டுக்குட்டிகளை என்ன பண்ணணும்? மேய்க்கணும். கர்த்தரை அறியாதவர்கள், கர்த்தரை புதிதா அறிந்தவர்களை நான் வழி நடத்தணும். ஆமென். ரொம்ப என்ன யோசிக்கிறோம்? நம்மள வழி நடத்துறதுக்கு எங்க இல்ல, ஆள் இல்லைன்னு யோசிக்கிறோம். இல்ல, உங்களுக்கு என்ன கற்றுக் கொடுத்தாரோ அது மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுங்க, அவ்வளவுதான். ஆமென். நீங்க இதெல்லாம் கற்றுக் கொடுங்க, அதெல்லாம் சொல்லுங்க, நீங்க அகாப்பை லவ் அப்படி இப்படின்னு சொல்லி ஆண்டவர் அதெல்லாம் நீங்க பேச தேவையில்ல. உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை மற்றவங்களுக்கு சொல்ல முடியாதா? ஆமென். இருக்கீங்களா? ஸ்தோத்திரம். அப்போ அதுதான் என்னன்னா, நீங்க அவரை நேசிக்கிறீங்கன்றதுக்கான அத்தாட்சியே. நான் அவரை நேசிக்கிறதுக்கு அத்தாட்சியே என்னன்னா, நான் அந்த ஆட்டுக்குட்டிகளை நான் என்ன பண்ணணும்? மேய்க்கணும். அப்பதான் அவரை நேசிக்கிறேன்னு அர்த்தம். அப்ப பேதுரு பார்த்தாங்க, நீ என்ன நேசிக்கிறாயா? ஆமா ஆண்டவரை நேசிக்கிறேன். அப்ப என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. 1 டைம் முடிஞ்சிச்சு, 2nd டைம் ஸ்டார்ட் ஆகுது. 21:16 மறுபடியும் வாசிங்க. யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 21:16 வசனம். 2ஆம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன், அறிவீர் என்றார். அவர் என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். அல்லேலூயா. அப்படி போமா, ஆடுகளை ஃபர்ஸ்ட் ஆஃப் என்ன சொல்றாரு? நீ ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பா. செகண்ட் ஆஃப் என்ன சொல்றாருன்னா, நீ ஆடுகளை மேய்ப்பாயாக. இப்போ ஆடுகளை மேய்ப்பாயாக அப்படி என்று சொன்னான் அப்படின்னா, கர்த்தருடைய பிள்ளைகளை நம்ம என்ன பண்ணணும்? பராமரிக்க வேண்டும். என்னமா? கர்த்தரை அறிந்த பிள்ளைகளை என்ன பண்ணணுமா? பராமரிக்கணுமா? பராமரிப்பு அப்படின்னா என்னன்னா, அப்படி பார்த்துக்கிறது மாத்திரம் இல்ல, அதுக்கு சில தேவைகளை நம்ம என்ன பண்ணலாம்னா சந்திக்கலாம். என்ன பண்ணலாமா? சில தேவைகளை சந்திக்கலாமா? என்ன தேவை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 25வது அதிகாரம் 35வது வசனத்தையும் 36வது வசனத்தையும் வாசி. மத்தேயு 25ஆம் அதிகாரம் 35வது வசனத்தையும் 36வது வசனத்தையும் வாசிங்க.
பசியாயிருந்தேன் எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள் தாகமாயிருந்தேன் என் தாகத்தை தீர்த்தீர்கள் அந்நியனாயிருந்தேன் என்னை சேர்த்துக் கொண்டீர்கள் வஸ்திரமில்லாதிருந்தேன் எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள் வியாதியாயிருந்தேன் என்னை விசாரிக்க வந்தீர்கள் காவலில் இருந்தேன் என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார். ஆண்டவர் இந்த இடத்துல சொல்ற ஒரு விஷயம், இப்படி எல்லாம் நான் இருந்தேன், நீங்க என்ன பார்க்க வந்தீங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நீதிமான்கள் ஆண்டவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறாங்க, என்னன்னா, ஆண்டவரை எப்பொழுது நான் உண்மை என்ன பண்ண பார்க்க வந்தேன்? அதாவது ஒரு 6 காரியம் இருக்குது. எப்பொழுது போஜனம் கொடுத்தேன், நான் எப்போது தண்ணீர் கொடுத்தேன், எப்போது உண்மை சேர்த்து கொண்டேன், எப்போ வஸ்திரம் கொடுத்தேன், எப்போ வியாதியை விசாரித்தேன், எப்போ நீங்க காவல் இருக்கும்போது பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லி நாம கேட்போமா? நீதிமான்கள் ஆண்டவர் சொல்லுவாரா, இல்லப்பா, நீ எனக்கு செஞ்சேன்னு சொல்றது எனக்கு செஞ்சது இல்ல. 40வது வசனம் வாசிங்க. அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவர்களாகிய யாரு? என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்றார். அல்லேலூயா. சூப்பரான பேசுகிறார் பாருங்களேன். இந்த சீரியல்ல, இந்த பூமியில ரொம்ப சிறியவன் இருக்கிறான். நான் சொல்றது எப்படின்னா, நல்லா இருக்கிறவனை கொடுங்கன்னு நான் சொல்லல, நல்லா இருக்கிறவனா பார்த்து போய் தேடி கொடுங்கன்னு சொல்லல. இன்னைக்கு நம்ம எல்லாரும் எப்படி பண்ணுவோம்னா அப்படிதான் யோசிப்போம். என்னன்னா, எனக்கு ஒருத்தன் பிரியாணி பொட்டல வாங்கி கொடுத்தா அவனுக்கு பதில் பிரியாணி பொட்டல என்ன பண்ணுவோம்? வாங்கி கொடுப்போம். கிறிஸ்துமஸ்க்கு என் வீட்டுக்கு ஒருத்தர் கேக் கொடுத்தாருன்னா அவர் வீட்டுக்கு நான் ஒரு 4 கேக் கொடுப்பேன். அப்படிதானே? எனக்கு ஒருத்தர் சட்டை எடுத்து கொடுத்துட்டாருன்னா நான் என்ன பண்ணுவோம்? அடுத்த முறை அவருக்கு எப்படியாவது என்ன பண்ணணும்? ஒரு சட்டை எடுத்து கொடுக்கணும். ஏன் இந்த அன்பு இப்படி இருக்கு? இந்த அன்பு ஏன் எனக்கு ஒண்ணு கொடுத்தாதான் நான் செய்வேன், எனக்கு ஒருத்தர் செஞ்சாதான் நான் பதிலுக்கு செய்வேன். அப்ப இந்த அன்பை என்ன பண்றதுன்னா, ஆண்டவர் சொல்றாருன்னா, இந்த அன்பு வேணாம்ப்பா, உனக்கு செய்யறானோ செய்யலையோ, சிறியவன் சபையிலையோ இல்ல ஜனங்களிலே யாரு ஏழ்மைப்பட்டவனோ அவனுக்கு நீ செய்யலாமே. அப்ப ஆண்டவர் சொல்ல, நீ அவனுக்கு செஞ்சீனா அது நீ எனக்கு செஞ்ச மாதிரி. யாருக்கு செய்யறோமா? கர்த்தருக்கு செய்யறோமா? இந்த சிறியவனுக்கு நீங்க செய்யறது கர்த்தருக்கே செய்யற மாதிரி. அப்பனா ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ என்ன பண்ணு, இந்த சிறியர்ல என்ன பண்ணு, உதவி செய். அப்ப இந்த ஆடை நீ என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீ பராமரிக்கலாம். எப்படி பராமரிக்கலாம் அப்படின்னா, உங்ககிட்ட இருக்கிறத என்ன பண்ணலாம்? கொடுத்து பராமரிக்கலாம். இல்ல கொடுக்கறதுக்கு ஒண்ணும் இல்ல, நீ அவனை விசாரிக்கலாமே. அல்லேலூயா. காவலில் இருக்கிறவனை விசாரிக்கலாம், வியாதி உள்ளவனை விசாரிக்கலாம், தண்ணி கொடுக்கலாம், போஜனம் கொடுக்கலாம், அதிகபட்சம் தான் வஸ்திரம். அப்படிதானே? என்கிட்ட இருக்குது, என்கிட்ட இருக்கிற கொஞ்சம் தான். ஆனா நீங்க என்ன நான் சொல்லணும்னா, நிறைய இருந்தா நான் செய்வேன். அப்படிதானே சொல்லுவோம். என்கிட்ட கொஞ்சம் இருக்கும் பொழுது அதை நான் மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்கு நினைக்கல அப்படின்னா, என்கிட்ட நிறைய இருக்கும்போது நான் எப்படி கொடுத்து அவனை நான் பராமரிப்பேன்? பராமரிக்கிறதுனா சும்மா கிடையாது. சொல்றது புரியுதுங்களா? பராமரிக்கிறது சாதாரண விஷயம் இல்ல. பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்றது சாதாரண விஷயம் இல்ல. உங்களை நீங்க என்ன பண்ணணும்னா, அந்த இடத்துல மேன்மைப்படுத்திக்க கூடாது. அப்ப நம்ம கொடுக்கணும்னு நினைக்கும் போது என்ன நினைப்போம்னா, ஒரு பெரிய காரியத்தை என்ன பண்ணணும், சொல்லி கொடுக்கணும்னு நினைப்போம். நான் செய்யறேன்றது எல்லாருக்கும் என்ன பண்ணணும் தெரியணும். இல்ல, நம்ம செய்யறது தெரியாம கூட என்ன பண்ணலாம், செய்யலாம். அதே நேரத்தில் நம்ம செய்யறது பெருசா இல்லாமலும் அட்லீஸ்ட் சின்னதாவது என்ன பண்ணலாம், செய்யலாம். அல்லேலூயா. என்ன செய்யலாம்? சின்னதாவது பராமரிப்பது. என் ஆடுகளை மேய்ப்பாயாக. ஒன்னும் போஜனம் கொடுங்க. ஒரு வாரத்துக்கு நான் சொல்றேன், ஒரு வாரத்துக்கு யாராவது ஒரு வயசானவங்களுக்கு ஒரு 3 இட்லி வாங்கி கொடுக்க முடியாது. இன்னைக்கு கிறிஸ்துவ எங்க போயிட்டு இருக்கு தெரியுமா? எதுவுமே செய்ய மாட்டேன், ஆனா நான் இயேசுவின் பிள்ளை, இயேசுவை பத்தி சொல்றேன். புரியுதுங்களா நான் சொல்றது? ஒரு 3 இட்லி இருக்கிறவனுக்கு நான் சொல்லல, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இருக்கிறவனுக்கு சொல்லல, நல்லா வீட்டுல சாப்பாடு இருக்கு அவங்களுக்கு நான் சொல்லல. வீட்டுக்கு போனா ஆகாரம் இருக்கு நினைச்சா ஞாயிற்றுக்கிழமை ஆகாரம் இருக்கு அவங்களுக்கு நான் சொல்லல. ஞாயிற்றுக்கிழமை சாப்பாடு கூட வழி இல்லாம இருக்கிறாங்களே அவனுக்கு ஒரு 3 இட்லி. எத்தனை இட்லி? 3 இட்லி. கஷ்டப்படுறவனுக்கு வாங்கி கொடுக்க முடியுமா முடியாதா? திராணி இல்லையா நம்ம கிட்ட? எண்ணெய் இல்லைன்னா நம்ம எண்ணத்துல அந்த சிந்தனை இல்லை. ஏகப்பட்ட பிரச்சனை, ஏகப்பட்ட போராட்டம் இல்ல. இதை நீ செஞ்சே ஆகணும். ஆமென். நியாய தீர்ப்புக்கு முன்பதாக இரக்கம் மேன்மை பாராட்டும். ஆமென்.
நியாய தீர்ப்புக்கு முன்பாக விசுவாசம் மேன்மை பாராட்டல. நியாய தீர்ப்பு நாள்ல உன் நீதி மேன்மை பாராட்டு. நியாய தீர்ப்பு நாள்ல உன் இரக்கம் மேன்மை பாராட்டுமா? ஆமென். நீ இறங்கி செய்வீங்க பாருங்க. 3 இட்லி பெருசா கேட்கல, எனக்கு கேட்கல. 3 இட்லி கஷ்டப்படுறவனுக்கு. ஆமென். கிறிஸ்துவம் வளரணும். இந்த கிறிஸ்துவத்துவத்தை இயேசுவின் அன்பை நான் வெளிப்படுத்தணுமே. அப்போ அந்த ஆடு நான் மேய்க்கணும்னா, அந்த ஆட்டுக்கடாவை நான் மேய்க்கணும் அப்படின்னா, அந்த ஆட்டுக்கடாவை சில வகையில என்ன பண்ண கொடுத்துதான் போஷிக்கணும். பத்திரமா இரு, நீங்க இதுக்குள்ள வந்துரு அரவணைச்சு இருந்தா மட்டும் போதாது. ஆட்டுக்கு தண்ணி தாகம் எடுக்கும், ஆட்டுக்கு பசி எடுக்கும், அப்படிதானே? அதை பராமரிக்கணுமே. இன்னைக்கு கிறிஸ்தவத்துல ஆண்டவனா சொல்றா, என்னை நீ நேசிக்கிறாய் என்றால் என் ஆடுகளை நீ என்ன பண்ணுவ? மேய்ப்பாயாக, என் ஆடுகளை பராமரி. எத்தனையோ கர்த்தருடைய பிள்ளைங்க இருக்கிறாங்க, ஆண்டவரை அறிந்த பிள்ளைங்க இருக்காங்க, கஷ்டத்துல இருக்கிறாங்க. பெருசா செய்யணும், சின்னதா செய்யல. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்க்கும் பொழுது, நீ என்ன பண்ணு, கொஞ்சமாவது என்ன பண்ணு, செய்யமா. ஆமென். கொஞ்சமாவது செய். அதான் சொல்ற, ஆடுகளை மேய்ப்பாயாக. அடுத்து சொல்லப்பட்டிருக்க மத்தேயு 25வது அதிகாரம் 34வது வசனத்தை 32ல இருந்து வாசிங்க. அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். மேய்ப்பனானவன் செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல அவைகளை அவர் பிரித்து செம்மறியாடுகளை, என்ன ஆடுனா செம்மறியாடு. யார் செம்மறியாடுனா? கர்த்தரை நம்புகிற, அவர் மீது அன்பாய் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், ஆடுகளை மேய்க்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை தான் ஆண்டவர் யார சொல்றாருன்னா செம்மறியாடுன்னு சொல்றாரு. செம்மறியாடுகளை தமது வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்திலும் நிறுத்துவார். வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்திலும் நிறுத்துவார். ரெண்டுமே ஆடுதான். யாரு? ரெண்டுமே ஆடுதான். ஆனா ஆடுக்கு என்ன இருக்கு? வித்தியாசம் இருக்கு. வெள்ளாடு ஒண்ணு செம்மறியாடு. செம்மறியாடு என் வலது பக்கத்துல நான் என்ன பண்ணுவேன்? நிப்பாட்டுவேன். இந்த செம்மறியாடு போல இருக்கிறவங்க ஏன்னா அவர்கள் நீதிமான், அவர்கள் நீதிமான்கள், அவர்கள் கர்த்தருடைய நாமம் மகிமைக்கென்று அவர்கள் ஆடுகளை மேய்த்தவர்கள், ஆடுகளை பராமரித்தவர்கள். வசனம் சொல்றது, அவருடைய சகோதரர்களுக்கு என்ன செய்தீர்களோ அவருடைய சகோதரருக்கு உதவினவர்கள். யாரு? ரைட் ஹேண்ட்ல இருக்கிற வெள்ளாடு, சாரி செம்மறியாடு. இடது பக்கத்திலே இருக்கிறதை பார்த்தோம் அப்படின்னா அது வெள்ளாடுன்னு சொல்லப்பட்டிருக்கிற 41வது வசனத்துல இருந்து. அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து அவர் சபிக்கப்பட்டவர்களே என்னை விட்டு பிசாசுக்காகவும் தூதர்களுக்காகவும் ஆயுதம் பண்ணப்பட்டிருக்கிறார். நித்திய அக்கினியிலே போங்கள். பசியாயிருந்தேன். ஆண்டவர் சொல்றாரு, அவனுக்கு என்ன சொன்னார், நீதிமானுக்கு என்ன சொன்னாரோ அதை இங்க துன்மார்க்கனுக்கு பார்த்து சொல்றாரு, பசியா இருந்தேன், நீங்க எனக்கு போஜனம் கொடுக்கல. தாகமா இருந்தேன், நீங்க எனக்கு தண்ணி கொடுக்கல. வஸ்திரம் இல்லாத இருந்தேன், நீ எனக்கு வஸ்திரம் கொடுக்கல. எதுவுமே கொடுக்கல. இப்போ அவன் கேட்கிறான், நாங்கள் உண்மை எப்பொழுது ஆண்டவரை இப்படி பார்த்து? ஆண்டவர் சொல்றாரு, இந்த சிறியவரை ஆகிய இவர்களுக்கு நீங்க எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். அல்லேலூயா. யாருக்கு செஞ்சுதான்? சிறியவன், வளர முடியாதவன், வளர்ந்தவன் இல்ல, வளர முடியாதவனுக்கு உதவி செய்ய முடியாதா? இவனுக்கு நீ எதை செய்யலையோ அதை நீ எனக்கு செய்யல. ஆண்டவர் சொல்றாரு, சபிக்கப்பட்டவர்களே. பா, ஒரு பெரிய விஷயம் இல்ல. இந்த சத்தியத்தை நம்ம அதிகமா கேட்டிருக்கோமா இல்லையான்னு எனக்கு தெரியல. எத்தனையோ சத்தியங்களை நம்ம செய்தியில கேட்டிருக்கிறோம், அடிக்கடி மெசேஜ்ல நிறைய சத்தியங்களை கேட்கிறோம், எல்லாம் சரி. ஆனா நீ மேய்க்கல, நீ சபிக்கப்பட்டவன். வசனம் சொல்லுது, புதிய ஏற்பாடு சொல்லுது. ஏன்னா நீங்க நம்ம புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள், அப்படிதானே? அப்படி சொல்லிதான் பழைய ஏற்பாட்டை எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், காலி பண்ணிட்டு இருக்கிறோம். சோ புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள், இந்த புதிய ஏற்பாட்டு விசுவாசிக்கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, இந்த சிறியவனுக்கு நீ ஹெல்ப் பண்ண சொல்லியிருக்கிறாரு. இத்தனை மாசம் வந்திருக்கு, 9 மாசத்தை டச் பண்ணியாச்சு. இந்த 9 மாசத்துல எத்தனை முறை எத்தனை பேருக்கு ஒரு ஆகாரம் வாங்கி கொடுத்திருக்கிறோம்? வாங்கி கொடுத்த
அதிகபட்சம் 1 இல்ல 2 மேபி. என்னையும் சேர்த்து தான் சொல்றேன், உங்களை மட்டும் குற்றம் சொல்லலை. ஏன்னா எல்லாருமே செய்யற தப்பு என்னன்னா, மற்றவர்கள் செய்யற காரியத்தை மறந்து விட்டோம். உங்க இருதயத்துக்குள்ள இந்த வார்த்தை போகட்டும் இயேசுவின் நாமத்துல. அது உள்ள போனாதான் அது என்ன கிரிய செய்யும். எத்தனையோ நன்மைகளை நம்ம எதிர்பார்க்கிறோம், நாமும் நன்மை செய்வோம். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் இங்க சொல்லியிருக்கிறாரு, அவர்கள் சபிக்கப்பட்டவர்கள், நீங்க நித்திய ஆக்கினிக்கு நீங்க என்ன பண்ணுங்க, போங்க. அப்ப நம்ம என்ன பண்ணி ஆகணும், ஆடுகளை மேய்க்கணும். எப்படி மேய்க்கணுமோ அப்படி மேய்க்கணும். ஆடுகள்லாம் இது கர்த்தரால் பெறப்பட்ட ஆடுகள் எல்லாம். இந்த ஆடுகளை விசுவாசிகளா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, அவங்களை நான் என்ன பண்ணணும்னா செய்ய வேண்டிய கடமைகளை நான் செய்யணும். உதவி செய்ய வேண்டியவங்களுக்கு உதவி செஞ்சு அவங்களுக்கு ஆண்டவருடைய நாமத்தை சொல்லணும். அல்லேலூயா. மிஷனரிமார்கள், எத்தனையோ மிஷனரிமார்கள் நம்ம தேசத்து இந்திய தேசத்துக்கு வந்தாங்க. எத்தனையோ மிஷனரிமார்கள் இந்திய தேசத்துக்கு வந்து எத்தனை நன்மைகளை செஞ்சிருக்கிறாங்க. அவங்க மூலமா தான் இன்னைக்கு கிறிஸ்டியானிட்டி வளர்ந்துருக்கு. அப்படித்தாங்க? இன்னைக்கு யோசிச்சு பார்ப்போமே. பாசஸ் எனக்கும் சேர்த்து தான் சொல்றேன், உங்களை மட்டும் நான் குற்றப்படுத்தல. இன்னைக்கு நம்ம வளர்றோம், சபை வளருது, எல்லாம் வளர்றாங்க. எல்லாம் வளர 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 நம்ம செய்யற நன்மை என்ன நன்மையை செய்யறோம்? சர்ச்சைக்கு வரவங்களுக்கு சோறு போடுறோம், அவ்வளவுதானே? இல்ல உபவாச ஜெபத்துக்கு வரவங்களுக்கு சோறு போடுறோம். மீட்டிங் கன்வென்ஷன் வச்சா அதுக்கு ஒரு என்ன பண்றோம், ஃபுட் அரேஞ்ச் பண்றோம். பிபிஎஸ்க்கு சாப்பாடு போடுறோம். இதெல்லாம் சரி. ஆனால் கர்த்தரை அறியாத பிள்ளைகள் இருக்கிறாங்களே, கஷ்டப்படுறவங்க இருக்கிறாங்களே, நல்லா இருக்கிறவங்களுக்கு சோறு போடுறது இது வேஸ்ட். ஆண்டவர் சொல்லுவாரு, நீ ஒருத்தர் உதவி செய்யலாம், எவன் உனக்கு திரும்பி தர முடியாதோ அவனுக்கு போய் நீங்க என்ன பண்ணு, உதவி செய். உனக்கு திரும்பி உதவி செய்யலாம், அவனுக்கு உதவி செய்யாத. உனக்கு நீ என்னதான் உதவி செஞ்சாலும் அவனால உதவி என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. அவனை தேடி கண்டுபிடிச்சு செய்யும் சொல்றாரு. ஆனா நம்ம என்னதான் சொல்றோம், எனக்கு செஞ்சாதான் நான் செய்வேன். அப்படிதானே? எனக்கு செஞ்சா நான் செய்வேன், எனக்கு உதவி செஞ்சா நான் செய்வேன், எனக்கு ஹெல்ப் பண்ணா நான் ஹெல்ப் பண்ணுவேன். இல்ல, அவங்க ஹெல்ப் பண்றாங்களோ இல்லையோ, நம்ம செய்ய வேண்டிய உதவியை நம்ம என்ன பண்ணிடுவோம், செய்வோம். நம்ம ஆடுகளை நம்ம தான் மேய்க்கணும். அதான் சொல்ல, கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே அப்படின்னா என் ஆடுகளை நீ என்ன பண்ணணும், மேய்க்கணும். எப்படி எல்லாம் மேய்க்க முடியுமோ அப்படிலாம் என்ன பண்ணி ஆகணும், மேய்த்தாகணும். 21 அதிகாரம் 17வது வசனம் யோவான்ல வாசிங்க. 21:17. மூன்றாம் தரம் அவர் அவனை நோக்கி யோனாவின் குமாரனாகிய சீமோனே நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் மூன்றாம் தரம் தன்னை கேட்டபடியினாலே பேதுரு துக்கப்பட்டு ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றான். போதும். இங்க ஆண்டவர் 3வது முறையும் அதே பேதுருவை பார்த்து கேட்கிறாரு, நீ என்ன நேசிக்கிறாயா? ஹல்லேலூயா. இப்ப 2வது முறை நான் உங்களை கேட்கிறேன், நீங்க ஆண்டவரை நேசிக்கிறீங்களா? 3வது முறை கேட்கிறேன், ஆண்டவரை நேசிக்கிறீங்களா? ஆட்டுக்குட்டிகளை மேய்க்கணும், ஆடுகளை மேய்க்கணும். நான் ஆண்டவரை நேசிக்கிறேன். ஏன்னா நான் ஆண்டவரை நேசித்தனா, ஒருத்தன் கஷ்டப்படுறான்னு நான் ஹெல்ப் பண்ணாம கர்த்தர் எனக்கு சொல்லி இருக்கிறாரு, நான் என்ன பண்ணி ஆகணும், செய்தாகணும். நான் சொல்றது புரியுதுங்களா? உங்களுக்குள்ள ஒரு மைண்ட் செட் வருது சாதாரண விஷயம் கிடையாது. ரியாலிட்டியா ஹெல்ப் பண்றது இல்ல. ஆண்டவர் உங்களுக்கு என்ன பண்ணி இருக்கிறாரு, சொல்லி இருக்கிறார், ஆடுகளை ஆட்டுக்குட்டிகளை. அப்ப நான் என்ன ஆகணும், மேய்த்தாகணும். கர்த்தருக்காக நீங்க செய்யணும். ஆமென். கர்த்தருக்காக செய்யணும், மனுஷனுக்காக செய்யக்கூடாது. இன்னைக்கு எல்லாம் பார்த்தா யூடியூப் சேனல்ல உதவி செய்யறவங்க பார்த்தா என்ன பண்ணுவாங்க, வீடியோ ஒன்று போட்டுக்கிட்டே என்ன பண்ணுவான், சாப்பாடு வாங்கி கொடுக்குறானா, அதை பண்றானா, இதை பண்றானா, அவனுக்கு சப்ஸ்கிரைபர் ஏறாங்க, அது வேற மாதிரி போகுது. ஆனா நாம செய்யறது என்ன பண்ணணும்னா, கர்த்தர் பார்க்கணும். ஆமென். மனுஷன் பார்க்கறானோ இல்லையோ, உங்களுக்கு இருதயத்துக்கு தெரியணும், எஸ் என்னால முடிஞ்சு நான் என்ன பண்றேன் செய்யறேன்னு சொல்லி என்ன பண்ணணும், நம்ம உள்ளுக்குள்ள வரணும். அப்ப ஆண்டவர் இங்க பேதுரு பார்த்து சொல்லும்போது 3வது சொன்னாரு, அவன் மறுதலித்து இருக்கிறான், ஏற்கனவே நேசிக்கிறானா, அப்படி பண்ணுவேன்னா இப்படி பண்ணுவேன்னா. ஆனா ஒன்னும் பண்ண மறுதலிச்சியே. அதாவது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, மத்தேயு 26வது அதிகாரம் 70வது வசனத்துல பேதுரு மறுதலிக்கிறான். எப்படி மறுதலிக்கிறானா, எனக்கு தெரியாது
யார சொல்றான்? இயேசுவை சொல்றான். எனக்கு தெரியாது. 72வது வசனத்துல சொல்லும் போது அந்த மனுஷனை அறியேன் என்று ஆணையிட்டு மறுதளித்தான். சத்தியமா சொல்றேன், இயேசு யாருமே தெரியாதுன்ட்டான். யாரு? ரொம்ப நேசித்தவர், இயேசு கிறிஸ்து கூடவே இருந்தவர். இயேசு கிறிஸ்துவுக்கே அந்த பாடு நமக்கெல்லாம் நினைச்சு பாருங்க. அப்ப என்ன கூடவே இருந்தவன், நேசிப்பேன்றவன் பிரச்சனையை பார்த்து என்ன பண்ணிட்டான்? விலகி போயிட்டான். ஆமென். இன்னைக்கு ஆண்டவரை விட்டு விலகிறவங்க எல்லாம் எப்படின்னு பார்த்தா, பிரச்சனை போராட்டம் வந்த உடனே ஆண்டவரை விட்டு என்ன பண்றாங்க? விலகிறாங்க. இது அவரை நேசிக்கிறதான உண்மையான அன்பு கிடையாது. ஆமென். குடும்பத்துல ஒருத்தவங்க நல்லா இருக்கும் பொழுது அவங்களுடைய உதவி வேணும். குடும்பத்துல ஒருத்தவங்க நல்லா இருக்கும் போது அவங்களுக்கு போன் பண்ணி பேசுறது எல்லாம் பார்த்துட்டு இருப்போம். அவன் கடன் பிரச்சனையில இருக்கிறான், அவன் கஷ்டத்துல இருக்கிறான், எப்படி இருக்கிறன்னு கேட்டா என்ன சொல்றான்? கஷ்டப்படுற ஏதாச்சும் கிடைக்குமான்னு கேட்ட போறான்னு சொல்லிட்டு அவன் எப்படி இருக்கிறான்னு கூட என்ன பண்றது இந்த காலத்துல கேட்கறது கிடையாது. என்ன சாப்பிட்ட அவங்களுக்கு நல்லா தெரியும். இவன் கண்டிப்பா நல்லா சாப்பிட்டு இருக்க மாட்டான். என்ன சாப்பிட்டுன்னு கேட்டா என்ன சொல்லுவான்? சாப்பிடலன்னு சொல்லுவான். அப்ப யார் வாங்கி கொடுக்க வேண்டியது வரும்? நம்ம தான் வாங்கி கொடுக்கணும். அதுக்கு நம்ம கேட்காமலே இருந்துடலாமே. ஏன் சாப்பிட்டியான்னு கேட்கணும். சொல்லுக்கு விளங்குதா? இருக்கீங்களா? ஸ்தோத்திரம். அப்ப என்ன ப்ராசஸ்ல இருக்கிற ஆண்டவரை நான் நேசிக்கிறேன்னா, இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது போல ஆண்டவரை நான் என்ன பண்ண மாட்டேன்? மறுதலிக்க மாட்டேன். ஆமென். ஆண்டவரை மறுதலிக்க மாட்டேன். அவரை நேசிப்பேன், அவர் ஆடுகளை வைப்பேன், ஆட்டுக்குட்டிகளை வைப்பேன். அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது, நான் இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்க மாட்டேன். அல்லேலூயா. அவரை நேசிக்காதபடியினால மறுதலிச்சுட்டான். 74வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, மத்தேயு 26வது அதிகாரம் 74 சொல்லப்பட்டிருக்கு, அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். அறியேன் சொல்றான், அறியேன் என்று ஆணையிடான். அடுத்து அவரை சபிக்க ஆரம்பிச்சிட்டான். அவரை சபிச்சு சத்தியம் பண்றான். அவரை அறியேன், அவன் அறியேன்னு சொல்லணும் தலையிடுதா இல்ல. அவனுக்கு வந்த உபத்திரமும் அவனுக்கு வந்த பிரச்சனை என்னன்னா, அடுத்து யாரு காலி? பேதுரு காலி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பயந்துட்டான். இப்போ என்னன்னா ஆண்டவரை மறுதலிக்க ஆரம்பிக்கிறான். இன்னைக்கு அப்படிதான் ஆண்டவரை மறுதலிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, பிரச்சனை வந்த உடனே மறுதலிக்கிறோம், ஒரு போராட்டம் வந்த உடனே மறுதலிக்கிறோம். என்னதான் ஆண்டவர் செஞ்சிட்டாரு எனக்கு? என்ன பிரச்சனை வந்துருச்சு. அதான் வசனம் சொல்லுது. மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 4வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க. மார்க் 4ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வேகமா வாசிங்க. தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடியால் கொஞ்ச காலம் நிலைத்திருக்கிறார்கள். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. எதை நிமித்தமா? வசனத்தின் நிமித்தம் உபத்திரமும் துன்பமும் உண்டான உடனே இடரல் அடைகிறார்கள். வசனத்தின் துன்பம் வந்துருச்சு, இடரல் வந்துருச்சு. இன்னைக்கு கஷ்டம் பிரச்சனை வந்த உடனே யாரை வெயிட் பண்றோம்? கர்த்தரை கட் பண்ணிடுறோம். அப்படிதானே? இன்னைக்கு ஒரு உடம்பு சரியில்லைன்னு என்ன பண்ணிடுறோம்? கர்த்தரை கட் பண்ணிடுறோம். கர்த்தர் வேணாம். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை, சளி பிடிச்சிருக்கு, உடம்பு சரியில்லை, ஜுரம் வேணாம், சர்ச்சை வேணாம். என்ன சர்ச்சைக்கு வந்தா சமமாக நினைச்சு விசுவாசித்து எத்தனை பேர் வந்தாங்களே. இன்னைக்கு நம்மளுடைய விசுவாசம் அப்படி வர மாட்டேது. ஒரு ட்ரை கூட என்ன பண்ண மாட்டோம், பண்ண மாட்டோம். வச்சு சர்ச்சைக்கு போவோம், ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்யறார பாப்போம். உங்களுக்கும் விசுவாசம் போச்சு, சபை பாஸ்டருக்கும் விசுவாசம் போச்சு. நீயும் வர மாட்டேன், அவரும் என்ன பண்ண மாட்டேன், பண்ண மாட்டாரு. அவருக்குன்னு ஒரு இடமா வராத, வந்தா வரட்டா, வரலன்னா போட்டோம். லாஸ்டா சொல்லி அங்க போவோம், மாத்திரை போட்டுங்கப்போ. ஏன்னா இங்கேயே இல்ல, உங்களுக்குள்ளவும் விசுவாசம் இல்ல, போறவங்களுக்குள்ளவும் விசுவாசம் இல்ல. ரெண்டு பேரும் ஜெபம் பண்ணி ஒண்ணும் அவன் போறதுக்கு இல்ல. அதனால என்ன செய்வோம்? வீட்டுல இருந்துருவோம். எதுக்கு சர்ச்சைக்கு போயிட்டு? இல்ல இல்ல, நீங்க சர்ச்சைக்கு போனாதான் சுகம் கிடைக்கும். அந்த விசுவாசம் நம்மளுக்குள்ள போயிடுச்சு. இன்னைக்கு ஒரு ஃபார்மாலிட்டிக்கு தானே சர்ச்சைக்கு வரும். 2 கூட்டம் சர்ச்சைக்கு வருதுங்க இன்னைக்கு. எந்த கூட்டம்? 2 கூட்டம். ஒண்ணு கடமைக்காக சர்ச்சைக்கு வரேன். எதுக்காக? கடமை. ஏன்னா நான் ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், எங்க வந்தா ஆகணும்? சர்ச்சைக்கு வந்துதான் ஆகணும். கடமைக்காக ஒரு கூட்டம். 2வது கூட்டம் கர்த்தர் ஆசீர்வதிப்பாரான்னு ஒரு கூட்டம். என்ன கூட்டம்? கர்த்தரை துதிக்கிறோன்ற ஒரு கூட்டம் என்ன பண்ணுது? அப்படியே பழகிடுச்சு. அழுது தேஞ்சி கட்டுருமான கதைன்னு சொல்லுவாங்க தெரியுமா? அந்த மாதிரி சர்ச்சைக்கு வந்து 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 கர்த்தரை துதிக்கிற எதுக்குமா வந்த? ஆண்டவரை மகிமைப்படுத்த வந்தேன்னு சொல்ற காலம் எல்லாம் போச்சு.
இன்னைக்கு எல்லா சூழ்நிலையும் மாறிடுச்சு. அட்லீஸ்ட் வியாதிகாவது சர்ச்சைக்கு வரும். இப்போ வியாதிகள் என்ன வரதில்ல, சர்ச்சைக்கு வரதில்ல. எல்லாமே என்ன பண்ற, எல்லாமே காலி. கடைசி காலம் சொல்லுவாங்கல்ல, இதுதான் விசுவாசம் அற்று போகும். கடைசி காலத்துல நம்பிக்கையே இல்லை. பேருக்கு இயேசு, அவ்வளவுதான். அவர் தான் தெய்வம், அவ்வளவுதாங்க. இவன் அதை கும்பிடுறான், அவன் இதை கும்பிடுறான், நான் இவரை கும்பிடுறேன், அவ்வளவுதான். இல்லையே, இவரு கும்பிடுறதுக்கு வித்தியாசம் இருக்கு. இது ஒரிஜினலுக்கும் டூப்ளிகேட்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. எவ்வளவு பெரிய பாடுகளுக்குள்ள போயிட்டு இருக்கோம் பாருங்க. நம்ம இருக்கிற இடத்த நம்ம அறிந்து கொள்ளணும், நம்ம என்ன லெவல்ல இருக்கிறோம். ஸ்தோத்திரம். சோ உபத்திரவமும் துன்பமும் வந்த உடனே இடர்கள் அடைகிறார்கள். 4ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிங்க. மார்க் 4:18. வசனத்தை கேட்டும் உலக கவலைகளும், என்ன கவலையா? உலக கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் மற்றவைகளை பற்றி உண்டாகிற இச்சைகளும் உட்பிரவேசித்து வசனத்தை நெருக்கி போட அதனால் பலனற்று போகிறார்கள். புரியுதுங்களா? ஏன் பலனற்று போகிறோம்னு தெரியுதா? நம்ம ஏன் விழுந்து போகிறோம்னு தெரியுதா? வசனத்தின் நிமித்தம் உபத்திரவம், வசனத்தின் நிமித்தம் பாடு. கர்த்தரை ஏற்றுக்கொண்டது பிறகு இந்த பிரச்சனை எல்லாம் வர வர கர்த்தரை விட்டு பின்மாற்றத்துக்குள்ள என்ன பண்ணிட்டு இருக்கோம், போயிட்டு இருக்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்களோ 30, 60, 100 பலன் தரார்கள். ஆமென். அந்த வசனத்துல அப்படிதான் சொல்லப்படுது. அடுத்த வசனங்களை வாசிங்கன்னா, அவங்க பலன் தர விதைங்க. அவங்க வழியருகே விழுந்த விதை கிடையாது, அவங்க கற்பார மேல விழுந்த விதை கிடையாது, முள்ளுள்ள இடத்துல விழுந்த விதையும் கிடையாது. அவங்க நல்ல நிலத்துல விதைஞ்சிருக்கிறாங்க. விதைக்கப்பட்ட இடம் நல்லது, விளைச்சலும் நல்லதா தான் இருக்கும். ஆமென். விதைக்கப்பட்ட இடம் கெட்டதா இருந்தா, கெட்டதுல எத்தனை முறை கற்பாறை மேல விதைச்சாலும் அது வளர்ற மாதிரி ஓங்கி வளரும், அது தீர்ந்து போகும். எப்படி எழுதி வச்சிருக்காரு பாருங்க. ஆனா நல்ல நிலத்துல விதைக்கப்பட்டது 30, 60, 100 என்ன பண்ணுவோம், பலன் கொடுக்கும். இன்னைக்கு நம்ம என்ன சொல்றோம், அவர் எனக்கு பலன் கொடுக்கணும். இல்ல, அவர் சொல்ற நீ பலன் கொடு. ஆமென். நீ பலன் கொடு. உன்னை நான் ஆசீர்வதிச்சதுக்கு, உன்னை நான் தெரிந்து கொண்டதற்கு நீ கொடுக்கிற பலன் என்ன? ஆட்டுக்குட்டியை மேய்க்கல, ஆடை மேய்க்கல, ஒண்ணுமே செய்யல, ஊழியம் செய்யல, ஒண்ணும் செய்யல. பேர் கிறிஸ்துவம். சும்மா ஃபார்மாலிட்டி. சர்ச்சுக்கு போறோம், சர்ச்சுக்கு போறோம். ஆமென். என்ன ஊழியத்தை செய்யறோம் சொல்லுங்க பாப்போம். ஆண்டவருக்காக இந்த ஊழியத்தை நான் செய்யறேன் பாஸ்டர், ஞாயிற்றுக்கிழமை செய்யறேன், இல்லைன்னா மத்த நாள்ல செய்யறேன், இல்லைன்னா என்னுடைய வாகனத்திலயோ என்னுடைய கரத்திலயோ என் பேக்லயோ எப்பவுமே என்ன பண்ணுவேன், ட்ராக்ஸ் பைபிள் எதனா வச்சது யாராச்சும் ஒருத்தருக்காவது கொடுப்பேன், இல்ல தாவலோடு நான் இருப்பேன், ஜெபித்துட்டு இருப்பேன். எதுவுமே கிடையாது. 30, 60, 100 பலன் எப்படி வரும்? வாய்ப்பு இல்லையே. அப்படிதானே? ஆண்டவர் அதான் சொல்றாரு, நீ என்ன நேசிக்கிற சொல்றது. நம்ம கொடுத்த வார்த்தை, கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே. ஆரம்பிச்சாரா? ஒரு வார்த்தை தான் கொடுத்துருக்காரு, அன்பு கூறுகிறவர்களே. அன்பு கூறுதான் இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுவோம், செய்வோம். ஆமென். ஊழியத்துக்கு ஊழியத்தையும் செய்வோம், செய்ய வேண்டிய நன்மைகளுக்கு நன்மைகளையும் செய்வோம். உங்களை பார்க்கும் பொழுது ஒருத்தர் என்ன நினைக்கிறான்னா, இவர் நல்ல மனுஷயா. உங்களை பார்த்த ஆண்டவரை அவங்க என்ன பண்ண இடம் பண்ணணும், இவரே இப்படின்னா அவங்க தெய்வம் எப்படி அப்படி சொல்லணும். அவர் ஒரு கிறிஸ்தவர், அவர் நன்மை செய்ய எல்லாம் செய்யறாங்க. இன்னைக்கு அச்சிக்கப்படாதவன், விக்கிரகம் வணங்குறவன், பாவங்களை செய்ய எல்லாம் செய்யறான். நன்மை செய்யாத ஒரே கூட்டம், சூப்பர் கூட்டம், கிறிஸ்துவ கூட்டம். சுத்தம். ஒரு பாஸ்டர் இன்னொரு பாஸ்டர் கூட என்ன பண்ண மாட்டாரு, விசாரிக்கிறது இல்ல. எப்படியா இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா கேட்டா என்ன பண்ற, கிரீடம் குறைஞ்சிடும். படுமோசத்துல இருக்குது கிறிஸ்டியானிட்டி.